வீட்டில் ஒரு தட்டு வடை பார்த்துடலாமா? 300 கிராம் இட்லி அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு, அது கூடவே 3 மிளகாயும் ஊற வச்சு, இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு தனியாக 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பொடியாக அரைச்சி ஜலிச்சு எடுத்து அரிசி மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பில்லை, பொடிச்ச வேர்க்கடலை, நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பில்லையுமே வேர்க்கடலையும் போடுற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எங்கள் குட்டி பையன் தகலை பண்ணிட்டு கிடந்தான், அழுதுட்டு இருந்தான். அதனால் அவங்க அம்மா அங்கே போயிட்டு அப்படி அது நீங்கள் போட்டுக்குங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு அதே இதுலேயே கரெக்டாக அதே அளவுலேயே பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நான் அரிசி ஊற வச்சு ஆட்டி கலக்கியிருக்கேன். நீங்கள் பாக்கெட் மாவு வாங்கி கூட போட்டு சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகாத்தூள் பத்தலைன்னா கூட உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. 1/2 லிட்டர் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. 1/2 லிட்டர் ஊற்றினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மிச்சமாக ஒரு 100 மில்லி தான் மிச்சமாகும், அதுக்கு மேலே மிச்சம் ஆகலை எங்களுக்கு. 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு 5 போட்டு பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெருசாக இருக்கிறனால தட்டை வடை 5 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே அளவு போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், தட்டு வடை ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.